ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஓ அப்படியா? அப்ப இயேசுவை பத்தி நம்ம மட்டும் தெரிஞ்சிட்டா போதாது, மற்றவங்களும் அதை பத்தி சொல்லணுமா? நண்பா, உங்கள்கிட்ட குவாலிட்டியான வீடியோ எடுக்கிற ஃபோன் இருக்குதுல்ல, அதை எத்தனை வாயன் ஏசப்பா பற்றி வீடியோ மூலியமா தெரிவிக்கலாம். சரி நண்பா, ஃபோனில் தெரியுதில்லை. வீடியோ மூலியமா ஏசப்பா பற்றி தெரிவிக்கலாம்னு நினச்சோம், யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரி, நேர்லையாச்சும் சொல்லுவோம். இங்கே ஒருத்தர் இருக்காரு, இவர்கிட்ட சொல்லுவோம். இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்காகவும் எனக்காகவும் தான் அவர் மரித்திருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார். உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும். அவரே உண்மையான இரட்சகர், நம்புங்க. ஏய், நான் தேவலாம பேசுனேன், கிளம்பா. உங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது, வந்துட்டானுங்க தூக்கி. டேய், ஊரை ஏமாத்துக்கிட்டு தான் வரீங்களாடா? இந்த பக்கம்லாம் வந்துடாத, ஓடுறது சீப்போ. ப்ரோ, என்ன ப்ரோ அவர் அங்கே அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு? அந்த பையன் உங்களை தட்டி விட்டுட்டு போகிறாங்க, இதுக்கு மேலே விசேஷம் சொல்லி ஏன் ப்ரோ அசிங்கப்படுறீங்க? ப்ரோ, இன்னைக்கு அவங்க அசிங்கப்படுத்துறாங்க, இவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னு நான் ஏசப்பை பற்றி சொல்லாமல் போட்டுன்னு வச்சுக்கேன், அவங்க பாவத்திலே செத்து போயிடுவாங்க. நான் அவமானப்பட்டாலும் சரி, அசிங்கப்பட்டாலும் சரி, நான் ஏசப்பை பற்றி நிச்சயமாக சுவிசேஷம் சொல்லுவேன். அவங்க அவமானப்படுத்துறாங்க, இவங்க அவமானப்படுத்துறாங்கன்றதுக்காக ஏசப்பை பற்றி சொல்லாமல் இருக்க முடியும். அவர் அன்னைக்கு அவ்வளோ அவமானப்பட்டதுனால தானே எனக்கு இந்த ரட்சிப்பு கிடைச்சது. அதனால் எனக்கு என்ன அவமானம் வந்தாலும் நான் அதை தாங்கிப்பேன்.